வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் பாதுஷா பண்ணியிருக்கேன். இந்த பாதுஷாவை நீங்கள் கடையில் வாங்க போனால் எவ்வளோ என்றதையும் சொல்கிறேன். நான் அளவுகளோடு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷன் தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். இந்த ஜூஸியான பாதுஷாவை வீட்டில் செய்கிறதுக்கான அளவுகள்லாம் நான் அளந்தே உங்கள் கண் முன்னாடியே அளந்து நான் செய்கிறேன். மைதாவை 200 கிராம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூடுதலோ குறைச்சலோ கிடையாது. கரெக்டாக அந்த 200 கிராம்னா அந்த 200 கிராம் மைதா தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு கலக்க போகிற அந்த தண்ணி நெய்யை கூட நான் அளந்தே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது 200 கிராம் கொஞ்சம் எடுத்து நான் 200 கிராமுக்கு பாருங்க எடுத்து வச்சுருக்கேன். இதில் எத்தனை பீஸ் பாதுஷா வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெய்யை உருக்கி எடுத்துக்கோங்க. நெய் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கணும். இது 50 ml நெய் நான் அளந்துடுறேன். நெய் மட்டும் கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிற சூட்டில் நீங்கள் பார்த்துக்கணும். அதை உருக்கி தான் நீங்கள் அளக்கணும். $50 ml வந்துடுது. இப்போ தண்ணியும் நான் அளந்து எடுக்கிறேன். நெய் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு தான் தண்ணியும் எடுக்கணும். இப்போ நெய் இல்லைன்னு சொல்கிறவங்க டால்டா எடுத்துக்கோங்க. அந்த டால்டாவையும் உருக்கி அளந்துக்கோங்க. மிதமான சூட்டில் இருக்கிறது முக்கியம். தண்ணியும் 50 ml எடுத்துருக்கேன். இப்போ மைதாவை ஜலிச்சிடணும். நம்ம எந்த டிஷ்ஷஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு மைதாவை காற்று போக விடணும். அதனால் அதை ஜலிச்சு தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இதை நான் நல்லா ஜலிச்சிட்றேன். சில பேர் பாதுஷா செஞ்சால் அது உள்ளே சுகர் சிரப் இருக்க மாட்டேங்குது, மேலோட்டம் இருக்குது, உள்ளே சாப்பிட்றதுக்கு வெறுமனே இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காது. அதுவும் இல்லாமல் பாதுஷா எப்படி வெந்து வர்றதுன்னு எப்படி தெரியும் அப்படின்றதையே நான் இந்த வீடியோவிலேயே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்கேன். இது 1/2 ஸ்பூன் தான். 1/2 ஸ்பூன் சோடா உப்பு, நம்ம இட்லிக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த சோடா உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். லெமன் பாதியாக கட் பண்ணி 1 ஸ்பூன் ஒட்டுக்க நான் பிழியலை, சும்மா 1 ஸ்பூன் வரா மாதிரி தான் நான் குயிஸ் பண்ணி வச்சுருக்கேன். அளந்து வச்சுருக்கிற தண்ணி, நெய் இதை சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர வரா மாதிரி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப ஹார்டாலாம் பிசையக்கூடாது. இந்த விரலால் தான் அப்படியே பிசைஞ்சு கொடுக்கணும். சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். தண்ணி அதே ஈக்குவலாக தான் நான் 400 ml நான் எடுத்திருக்கேன். பால் நான் இதில் விட்டுடுறேன். சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் நான் இந்த பால் விடுறேன். இதெல்லாம் கரைச்ச உடனே தான், இந்த சர்க்கரை கரைஞ்ச உடனே தான் அடுப்பில் ஏற்றணும். நான் அடுப்பை ஆன் பண்ணலை. சர்க்கரை கரையிட்டோம். கரைஞ்ச உடனே அடுப்பை நம்ம ஆன் பண்ணிடலாம். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிடுது. தவிரங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். அழுக்கெல்லாம் வந்துடுது. இந்த டீ வடிகட்டியில் இந்த அழுக்கெல்லாம் நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்குது. இதில் ரோஸ் எசன்ஸ் நான் விடுறேன். நீங்கள் ஏலக்காய் இருந்தால் கூட ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் பாருங்கள் பிசைஞ்சு வச்சுட்டேன். அது உள்ளே பாருங்கள் லேயராக வந்திருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போ பாதுஷா எப்படி உருட்டுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கட்டை வரல நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் அந்த கையோடைய அந்த இடத்துல எடுத்துகிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். இன்னொன்று நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாதுஷா திரட்டுறது ரொம்ப பேருக்கு தெரியும். இது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ எல்லாத்தையும் நான் திரட்டிடுறேன். இது பாருங்கள் ஒரு கம்பி பதம். அப்படி எடுத்தோன்னே உடனே உடையணும். நூல் மாதிரி உடனே உடையணும். அந்த அளவுக்கு எடுத்தால் போதும். அதாவது குலோப் ஜாமுனுக்கு கொஞ்சம் மேலே அப்படி இருக்கணும். அந்த பிசுக்கு பதம் தான் நம்ம குலோப் ஜாமுனுக்கு எடுப்போம். அதை விட ஒரு ஸ்டெப் மேலே எடுக்கணும். பாதுஷாலாம் திரட்டிட்டேன். எண்ணெய் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஒன்றே நான் போட்டு பார்க்குறேன். பாருங்கள் இந்த பக்குவத்தில் தான் அந்த எண்ணெய் சூடு இருக்கணும்.
இப்போ எல்லா பாதுஷாக்களையும் நான் இதில் சேர்த்துடுறேன். திரட்டி வச்சதை எல்லாத்தையும். எண்ணெய் வந்து ரொம்ப லோவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா மேலே மட்டும் அப்படியே வெந்து வரும், உள்ளே வந்து வேகாது, அந்த ராவாகவே இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துட்டேன். திரட்டி வச்சதை எல்லாத்தையும் அதுவாகவே வெந்து மேலே வரணும். கரண்டிலாம் விட்டு அப்படி இப்படி கரண்டிங்கன்னா உடஞ்சிடும். அதுவாகவே வெந்து மேலே வரணும். பட் ஜென்டிலாக தான் திருப்பி விடணும். பாருங்கள், நம்ம போட்டது இப்போது நம்ம போட்டோம் இல்லையா, இப்போ அது வந்து நல்லா வெந்து நல்லா பெருசாக ஆகியிருக்கு பாருங்கள். எல்லாமே வெந்து மேலே வந்துடுது. இது எப்படி வெந்துடுதுன்னு நம்ம வந்து பார்க்கணும். அதாவது ஒரு பாதுஷாவை எடுத்து இப்படி அழுத்தினோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ இதை அழுத்தி காட்டுறேன் பாருங்க, ஹார்டாக இருக்கா. இப்போ வெந்துடுது. இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு சுகர் சிரப்பில் நான் போட்டுடுறேன். சுகர் சிரப் வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருந்தால் போதும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து நான் சுகர் சிரப்பில் நான் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். 5 நிமிஷத்துக்குள்ளே அது அந்த சிரப்பெல்லாம் உறிஞ்சிடும். நான் இப்போ ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன், எப்படி உறிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு சின்ன பிளேட்டில் நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, செக் பண்ணி எப்படி இருக்குது. நீங்கள் இதை உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் அளந்து காட்டுறேன் எவ்வளோ வந்திருக்கு. 200 கிராம் தான் நம்ம மைதா சேர்த்துருக்கோம். அதில் வந்து 1/2 கிலோ பாதுஷா வந்திருக்கு. ஏற்கனவே நான் ஒன்று கட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதை நான் வந்து சாப்பிட்டுட்டேன். அதையும் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்திருக்கும். 1/2 கிலோ பாதுஷா வந்திருக்கு. இதை நீங்கள் கடையில் வாங்க போனால் இந்த 1/2 kg எவ்வளோ அப்படிங்கிறதையும் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். சூப்பராக பாதுஷா ரெடி ஆகிடுது. லேயராக வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஜூஸியான பாதுஷா வீட்டிலே பேக்கரி ஸ்டைலில் நம்ம செய்யலாம். தேங்க்யூ.